இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் மனைவி சென்னையில் இன்று காலமானார். அவரது வீட்டிற்கு சென்று அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது அஞ்சலி செலுத்த யார் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க? தற்போது சற்று முன் வந்துதான் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் அன்பழகரும் உடன் வந்திருந்தார். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு உடனடியாக அங்கிருந்து ஸ்டாலின் சென்று விட்டார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மூத்த தலைவர் தாப்பாண்டியன், மகேந்திரன் உட்பட பல்வேறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே வருகிறார்கள். இதே போல சில பத்திரிகையாளர்களும் மூத்த அரசியல் விமர்சகர்களும் கூட இங்கே வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், அம்மையாரின் அவர்களது இறுதி நிகழ்ச்சிகள் அனைத்தும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி. சுபாஷ், இறுதி நிகழ்ச்சிகள் எப்போது நடைபெறும் என்பது பற்றிய தகவல்கள் வந்திருக்கிறது. அதான் முத்தரசன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இதை தெரிவித்தார். அதாவது நாளை மாலை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இறுதி நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்காக இன்று மாலை 3 அல்லது 4 மணி அளவில் ரஞ்சிதம்மாளின் உடலானது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. சுபாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.